உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 14வது மேட்ச் யூபி வாரியர்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவியூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்டிங் ட்ராக். இங்கே நடந்த லாஸ்ட் 2 மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. டெல்லி எகென்ஸ்ட் மும்பை 192 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. தென் குஜராத் எகென்ஸ்ட் பெங்களூர் 199 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, பால் நல்லா பேட்டுக்கு வருது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அந்த டைமில் விக்கெட் லாஸ் பண்ணாமல் ஆடுனா சேசிங் ஈஸியாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பேட்டிங் ஈஸியாகுது, பட் அந்த டைமில் ஸ்கோர் கார்டு ப்ரெஷரில் விக்கெட்டை ஈஸியாக லாஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ், தென் டெத் ஓவர் பவுலர்ஸ், செகண்ட் பேட் பண்ணுற டீமோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், தென் செகண்ட் பவுல் பண்ணுற பவர் பிளே பவுலர்ஸ். இந்த காம்பினேஷனில் டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே 2 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 2 மேட்ச்லையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 195 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸை குஜராத் ஜெயின்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 163 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா எபோவ் 190 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. யூபி வாரியர்ஸ் ஆடின 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க, 2 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பெங்களூர் கிட்ட லாஸ் ஆனாங்க. 3வது மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணாங்க. யூபி வாரியர்ஸோட மெயின் பிரச்சனையே அவங்களோட பேஸ் பவுலிங் தான். அஞ்சலி ஷர்வானி மட்டும்தான் பேசர். தென் சைமா தாக்கூர் இருக்காங்க, பட் யூஸ் பண்ணுறதில்ல. பட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட அத்தப்பட்டு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா, வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. மும்பை நல்ல டீம், பட் லாஸ்ட் மேட்ச் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் இஸ்மாயில் 11ல் ஆடியிருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக தான் இருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. மும்பை விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியா நல்ல பிளேயர், கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் யூபி டீசெண்டாக ஆடியிருக்காங்க. யாஸ்டிகா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். இன்கேஸ் இனிஷியலாக கிரேஸ் ஹாரிஸ் இல்லை தீப்தி சர்மா மாதிரி ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் பவுல் பண்ணால் யாஸ்டிகா பாட்டியா அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஹர்மன்பிரீத் கவுர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் லாஸ்ட் சீசனில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க, நல்லா ஆட முடியும். அமன்ஜோத் கவுர் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடினாங்க. 7th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. பொதுவாக பேட்டிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. மும்பை டாப் ஆர்டர் குவாலிட்டி பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எப்போவாது டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் அமன்ஜோத் கவுருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். பட் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். சஜனா அண்ட் ஹுமைரா காசி எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். சஜனா 3-4 பால்ஸ் ஆடினாலே 1-2 சிக்ஸர்ஸ் அடிக்க முடியும். ஹீலி மேத்யூஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க, டீசெண்டாக ஆடிட்டு இருக்காங்க. தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. ஸோ பேசஸ் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. மேத்யூஸ் 2 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. பட் இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் யூபி சூப்பராக ஆடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ். எப்படியாவது ட்ரீம் டீமுக்குள்ளே வர்ற பிளேயர். ஸ்கிவியர் பிராண்ட் லாஸ்ட் சீரீஸில் சூப்பராக பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தாங்க. பட் இந்த சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் ஆவரேஜாக ஆடிட்டு இருக்காங்க. பவுலிங்கில் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. பேட்டிங்கில் 1 டவுனில் ஆடுவாங்க. பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் லாஸ்ட் சீசனில் சூப்பராக ஆடினாங்க. பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கிரேட்டாக ஆடலை. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அமல்யா கர் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீசனில் இது வரைக்கும் 5 இன்னிங்ஸில் 135 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. அந்த டைமில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். இஸ்மாயில் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர், மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். பவர் பிளேயில் 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இந்த சீசனில் இது வரைக்கும் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பூஜா வஸ்ட்ரேக்கர் லாஸ்ட் 1-2 மேட்சஸாக ஆவரேஜாக ஆடிட்டுருக்காங்க. 2 ஓவர் கன்ஃபார்மாக பவுலிங் பண்ணுவாங்க. சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க.
தென் பேட்டிங்கில் 6th டவுனில் ஆடுவாங்க. பேட்டிங்கில் சான்ஸ் கிடைச்சா 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். பட் இந்த மேட்சுக்கு பேட்டிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுத்தா உண்டு. சைகா இஷாக் சூப்பர் பவுலர், பட் இந்த சீசனில் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் யூபி 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேல 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ரிஸ்காக வேணும்னா டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு. யூபி வாரியர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் அலிசா ஹீலி. லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சாங்க. சூப்பர் பிளேயர். T20ஸ்ல நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 30 அவரேஜில் 392 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் மும்பையும் சூப்பராக ஆடிருக்காங்க. ஹீலி எகென்ஸ்ட் இஸ்மாயில் T20ஸ்ல 50 பால்ஸ் ஆடி 3 தடவை அவுட் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30 டாட் பால்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ ஹீலி எகென்ஸ்ட் இஸ்மாயில் ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்கு. நவ்வி கிரே லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை 50 அடிச்சாங்க. நல்ல ஹிட்டர், ஈஸியாக பவுண்டரிஸ் கிளியர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல மும்பையில் இஸ்மாயில் ஆடலை. இந்த மேட்சுக்கு இஸ்மாயில் ஆடுவாங்க. நவ்வி கிரே எகென்ஸ்ட் இஸ்மாயில் எப்படி ஆட போறாங்க பார்க்கணும். ஷெராவட் அண்டர் 19ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இங்கே பெருசாக நம்பர்ஸ் இல்லை. 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். கெம்னர் 7th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக பேட்டிங்கில் ஆடி இருந்தாங்க. நல்ல பிளேயர், சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். லெக் பிரேக் பவுலரும் கூட, பட் இங்கே பவுலிங் சான்சஸ் கிடைக்கிறதில்ல. கிரேஸ் ஹாரிஸ் நம்பர் 4ல் ஆடுவாங்க. நல்லா ஆடிட்டு இருக்கிற பிளேயர். உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 10 இன்னிங்ஸில் 388 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் மும்பையும் சூப்பராக ஆடிருக்காங்க. பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. இனிஷியலாக எகென்ஸ்ட் யாஸ்டிகா 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. அத்தப்பட்டு குவாலிட்டி ஆல்ரவுண்டர், பட் இங்கே 2 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். தீப்தி பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அதில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். தென் பேட்டிங்கில் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. கொஞ்சம் அப் த ஆர்டரில் வந்தால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பட் இங்கே மினிமம் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். சோஃபி எக்கல்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். பவர் பிளேல 1 ஓவர், தென் மிடில் 2 ஓவர், தென் 28th ஓவரை எக்கல்ஸ்டன் தான் பவுல் பண்ணுவாங்க. அகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 4 மேட்ச்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். கைக்வாட் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சம்டைம் 1 ஓவர் கம்மி ஆகலாம். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர், தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் மும்பை மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அஞ்சலி சர்வானி லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேல 2 ஓவர், தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஓவராலாக 12 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் ஆடி 6 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. சைமா தாக்கூர் பெருசாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஹீலி அண்ட் யாஸ்டிகா பாட்டியா. பேட்டர்ஸில் ஹர்மன்பிரீத் கவுர். ஆல்ரவுண்டர்ஸில் கிரேஸ் ஹாரிஸ், ஹீலி மேத்யூஸ், ஸ்கிவியர் பிரண்ட், அமல்யாக்கர், அத்தப்பட்டு, தென் தீப்தி சர்மாவை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் எக்கல்ஸ்டன், இஸ்மாயில். இதில் அத்தப்பட்டுக்கு பதிலாக நவ்வி கிரே இல்லை வஸ்ட்ராக்கரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீமில் அமன்ஜோத் கவுர், சைகா இஷாக், தென் கைக்வாடெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அமல்யாக்கர், கிரேஸ் ஹாரிஸ், தென் ஹீலி மேத்யூஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அத்தப்பட்டு, தீப்தி சர்மா, தென் ஸ்கிவியர் பிரண்ட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.